தற்போதைய அண்மைச் செய்தி. கோவை குப்பனூரில் சூறை காற்றுடன் பெய்து வரும் கனமழை காரணமாக வாழை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இதன் காரணமாக 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சேதமடைந்த வாழை மரங்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். தற்போது 10 ஏக்கர் பரப்பளவிலான வாழை பயிர்கள் கடும் சூறை காற்று கனமழை காரணமாக தற்போது சேதமடைந்திருக்கிறது. இந்த சேத விவரங்கள் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே குப்பனூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாழைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 4 நாட்களாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்து குப்பனூர் பகுதியில் 10 ஏக்கர் பரப்பளவில் வாழை மரங்கள் விவசாயி செய்து வந்தனர். இந்த நிலையில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததன் காரணமாக 10 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் இந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாழை மரங்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அறுவடை செய்யப்பட்டிருந்த நிலையில் வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கடன் வாங்கி விவசாயம் செய்து வருவதனால இந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது போல இயற்கை திட்டத்தால் வாழை மரங்கள் சேதமடைந்ததால் தமிழக அரசு உரிய நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு இயற்கையால் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு போதிய இழப்பீடு வழங்கவில்லை என்றும் அப்படியே இழப்பீடு வழங்கினாலும் கூட அந்த செலவு செய்த அளவிற்கு கூட அந்த பணம் கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தமிழக அரசு ஒரு சிறப்பு குழு அமைத்து மழைக்காலங்களில் இயற்கையாக சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சிக்கந்தர், தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ். அடமழையுடன் காற்று வீசிய காரணத்தினால் அறுவடை நிலையில் இருந்த வாழைப்பயிர்கள் சுமார் 15,000 மேற்பட்ட வாழைப்பயிர்கள் எங்கள் பகுதியில் சேதமாயிருக்கிறது. இந்த விவசாயிகள் காற்று அதிகமாக இருக்கும் காலத்தில் பாதுகாப்புக்காக வாழையை பொயின் வைத்து கட்டி ஒரு நிரந்தரமாக அதை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அதே போல் ஓரங்களில் மூங்கல் அமைத்து அந்த மூங்கலில் வாழைகளை கட்டியும் விழாமல் செய்திருக்கின்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு வாழையை பொறுத்தவரை எங்களுக்கு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை எங்களுக்கு செலவாகிறது. ஆனால் நேற்று திடீரென்று சூறாவளி காற்று வீசியதால் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பூமியில் 15,000 வாழைக்கு மேல் சேதமாயிருக்கிறது. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். தமிழக அரசு இது பேரிடர் மேலாண்மையிலிருந்து உரிய இழப்பீடு விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, விழுந்த வாழையை பொறுத்தவரை ஒரு வாழை விழுந்தால் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் அல்ல, அடுத்த வாழை தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் இன்று 10 வாழை 20 வாழை 50 வாழை என்று தொடர்ந்து இந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட அந்த 4-5 ஏக்கரால் பயிர் செய்யப்பட்ட அனைத்து வாழைகளுமே விழக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறதே தவிர ஒரு வாழை ஓரக்காலில் விழுக்க ஆரம்பித்தால் மற்ற வாழைகளும் தொடர்ந்து விழ ஆரம்பிக்கும். இதனாலும் விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள். தற்பொழுது அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற பேரிடர் மேலாண்மை நிதி என்பது வாழையை பொறுத்தவரை மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒரு ஹெக்டேருக்கு 17,500 ரூபாய் மட்டும்தான் இழப்பீடாக வழங்குவதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஒரு வாழைக்கு 6 ரூபாய் என்ற வீதம் தான் தருவதாக அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 6 ரூபாய் என்பது இன்று நாங்கள் ஒரு பயிர் செய்வதற்கு ஒரு கண் வாங்கி நடுவதற்கு 20 25 ரூபாய் செலவாகிறது. முட்டுவலி செலவு எங்களுக்கு 300 ரூபாய் ஒரு வாழைக்கு ஆகிறது. ஒரு ஆண்டு கால பயிர் 6 ரூபாய் கொடுத்தால் மிக குறைந்த இழப்பீடு விவசாயிகள் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு உரிய இழப்பீடு ஒரு வாழை குறைந்தது 500 முதல் 600 வரை பெற்றுத்தர அரசாணையை புதுப்பிக்க, அரசாணை மாற்றியமைக்க நமது மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். தமிழக அரசு இது பரிசீலிக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.